அழிச்சிருவேன், செய்ய விட மாட்டேன், அவ்வளவுதான் சொன்னவங்க இன்னைக்கு உயிரோட இல்ல, காணாம போயிட்டாங்க, சீறுனாங்க, எழும்புனாங்க. அந்த சமயத்தெல்லாம் சில சமயம் பயம் வந்தது. ஆனா கர்த்தர் பயந்தபடி விடல. அவங்க எல்லாம் இன்னைக்கு இல்ல, உலகத்திலே இல்ல, காணாம போயிட்டாங்க. ஆனா ஊழியம் இருக்கிறது, கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க நிப்பீங்க, நீங்க வாழ்ந்திருப்பீங்க. எளியவர்கள், ஏழைகள் என்று புறக்கணிக்கப்பட்டு உங்களை அழிச்சிடலாம், இவங்களால ஒண்ணு முடியாதது அப்படின்னு நினைச்சு பொல்லாத மனிதர்கள் எழும்புறாங்களா? சீறிக்கொண்டு எழும்பி சவால் விடுறாங்களா? என் பதவி என்ன, என் அதிகாரம்னு பேசுறாங்களா? கர்த்தர் எழும்புவார், உங்களுக்காக சித்தரடித்து போடுவார், உங்களை வாழ வைப்பார், பாதுகாப்பார், வாக்கு கொடுக்கிறார். பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? அதிகாரிகள் மிரட்டுறாங்க, ஒரு பக்கம் அரசியல்வாதி மிரட்டுறாங்க, ரவுடிகள் மிரட்டுறாங்க, என்ன பண்ண தெரியலன்னு கலங்குறீங்களா? பயப்படாதங்க, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, ஏழைகள் எளியவர்கள் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன், பொல்லாத மனிதர்கள் சீறி எழும்பி தாழ்மையாய் கஷ்டப்படுகிற மக்களை சிறுமப்படுத்த நினைக்கும் போது யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்து பாதுகாத்து நடத்துகிறீர்.